வணக்கம். இது நம்மோட ஆழமான அலசல். நான் எந்த தப்பும் பண்ணல. அந்த பொண்ணு சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகணும், அவங்க வீடியோ ஹிட் ஆகணுங்கிறதுக்காக என்ன தப்பா காட்டிட்டாங்க. இப்படி தன் நண்பர்கள் கிட்ட அழுது புலம்பின கேரளாவை சேர்ந்த 41 வயசான தீபக் இன்னைக்கு நம்ம கூட இல்ல. சோஷியல் மீடியால பரவின ஒரே ஒரு வீடியோவால வந்த அவமானத்தை தாங்க முடியாம அவர் தன் உயிரை மாய்த்து கொண்டார். ஆமா, நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த செய்தி குறிப்புகளும் வாக்குமூலங்களும் ஒரு தனிநபரோட வாழ்க்கைய ஒரு வைரல் வீடியோ எப்படி மொத்தமா புரட்டி போட்டு சிதைச்சதுங்கிறத ரொம்பவே வலியோட காட்டுது. இதுல முக்கியமான கேள்வி இதுதான்: சோஷியல் மீடியா ஒரு கோர்ட்டா செயல்பட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? கரெக்ட். ஒருத்தரோட மானம், மரியாதை, வாழ்க்கை, இதுக்கும் உண்மையை கண்டுபிடிக்கிற நிஜமான கோர்ட் நடைமுறைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அதைத்தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல என்னதான் நடந்ததுன்னு ஆரம்பிக்கலாம். தீபக் 41 வயசு. கோழிக்கோடு பக்கத்துல கோவிந்தபுரத்துல அவரோட பெற்றோரோட வாழ்ந்துட்டு வர்றாரு. ஒரு ஜவுளி நிறுவனத்துல வேலை பார்க்குற ஒரு ரொம்ப சாதாரண மனுஷன். ஆமா. ஒரு வெள்ளிக்கிழமை வழக்கம் போல வேலை முடிஞ்சு பையனூருக்கு ஒரு பிரைவேட் பஸ்ல ஏறி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. பஸ்ல பயங்கர கூட்டம். அந்த கூட்டம்ங்கிறது தான் இந்த சம்பவத்தோட மையப்புள்ளி. ஏன்னா அந்த நேரத்துல நின்னுட்டு பயணம் செய்யறதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். உண்மைதான். அவர் அப்படி நின்னுட்டு வரும்போது அவர் இறங்க வேண்டிய ஸ்டாப் வருது. அதே பஸ்ல இன்னொரு பெண் பயணம் செய்றாங்க. அவங்க ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். ஆமா, தன்னை ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு பிசினஸ் லெக்சரர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல சுமார் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு வீடியோவை போஸ்ட் பண்றாங்க. அந்த வீடியோவுல தீபக் பஸ்ல இருந்து இறங்கும்போது தன்னை வேணும்னே தப்பா தொட்டதா குற்றம் சாட்டுறாங்க. அந்த வீடியோல தீபக் இறங்குறதும் அந்த பெண் அவரை முறைச்சு பாக்குறதும் பதிவாகியிருக்கு. அந்த வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்திலேயே காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் பார்வைகள். 20 லட்சம். இது ஒரு சின்ன நம்பர் கிடையாது. ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனை பத்தின ஒரு வீடியோவை 20 லட்சம் பேர் பார்க்கறாங்க. ஆமா, அதுக்கு கீழே ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் குவியுது. அந்த கமெண்ட்ஸ் தான் இங்க ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் இவனை போன்ற ஆட்களை சும்மா விடக்கூடாது, நடு ரோட்ல வச்சு அடிக்கணும், இந்த மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல திட்டுறாங்க. தீபக்க ஒரு குற்றவாளியா அப்பவே முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதே வீடியோவை பார்த்துட்டு வேற ஒரு கோணத்துல யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. இதுதான் சோஷியல் மீடியாவோட ஒரு விசித்திரமான குணம். கரெக்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷம், இந்த வீடியோவை சரியா பாருங்க, அவர் வேணும்னே செஞ்ச மாதிரி தெரியலையே. அவரு பாட்டுக்கு இயல்பா இறங்கி போறாரு. பஸ்ல அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது இடிச்சுக்காம எப்படி இறங்க முடியும்? நீங்க ஏன் அவர் பக்கத்திலே போய் நின்னுட்டு இருந்தீங்க அப்படின்னு அந்த பெண்ணை நோக்கியே கேள்விகள் வருது. ஆக ஒரே ராத்திரியில தீபக் யாருன்னே தெரியாத லட்சக்கணக்கான மக்கள் 2 கோஷ்டியா பிரிஞ்சு ஒரு ஆன்லைன் விசாரணையை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. தீபக்கோட தரப்பு நியாயத்தை கேட்காமலே ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டுருச்சு. இதுதான் பிரச்சனையோட ஆணிவேர். இந்த வீடியோ தீபக்கோட நண்பர்கள், உறவினர்கள், கூட வேலை பார்க்கறவங்கன்னு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் ஆகுது. அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவரை பத்தின இந்த செய்தி அவரோட மொத்த உலகத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு. இத பார்த்து உடைஞ்சு போற தீபக் தன் நண்பர்கள் கிட்ட திரும்ப திரும்ப உன்னேதான் சொல்லியிருக்கார். ஆமா, அவரோட நண்பர்கள் சொல்றது மனதை உழுக்குது. டே, நான் வேணும்னு எதையும் பண்ணலடா, அந்த பஸ்ல எவ்வளவு கூட்டம் இருந்துச்சுன்னு தெரியும்ல, நான் பாட்டுக்கு இறங்கினேன். அந்த பொண்ணு அவங்க வீடியோவுக்கு வியூஸ் போகணும், ஃபேமஸ் ஆகணும்னு என்ன ஒரு கண்டென்ட் ஆக்கிட்டாங்க. இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு கதறி அழுதிருக்கார். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்ச நல்ல பேரு, மரியாதையெல்லாம் ஒரு சில மணி நேரங்கள்ல ஒரு வீடியோவால காணாம போகுது. அதிலும் அவர் ரொம்ப வேதனைப்பட்ட விஷயம் என்னன்னா, அவரோட சொந்த அப்பா அம்மாவே தன்னை ஒரு மாதிரி சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு பயங்கரமா மனசொடைஞ்சு போயிருக்காரு. ஆனா இந்த நேரத்திலயும் அவருக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு. அவரோட முதலாளி. ஆமா, அவரோட முதலாளி அந்த வீடியோவை பார்த்ததும் தீபக்க கூப்பிட்டு, கவலைப்படாத தீபக், நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வீடியோவை பார்த்தா உன் மேல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நாம இத சட்டப்படி பார்க்கலாம், தைரியமா இருன்னு ஆறுதல் சொல்லியிருக்கார். இது ஒரு நல்ல விஷயம். இங்க நாம ஒரு முக்கியமான உளவியல் வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். அந்த இன்ஃப்ளூயன்சர் தினமும் பொதுவெளியில இருக்கிறவங்க.
அவங்களுக்கு பாராட்டங்களும் வரும், கடுமையான விமர்சனங்களும் வரும். அதை கையாண்டா உங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கும். ஆனா தீபக் அப்படி கிடையாது. அவர் ஒரு சாதாரண மனிதர். ஆமா, அவர் தான் வேலை, தான் வீடுன்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒருத்தர் மேல திடீர்னு லட்சக்கணக்கான மக்களோட கவனம் திரும்பும்போது அதுவும் ஒரு எதிர்மறையான காரணத்துக்காக. அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கிற சக்தி அவருக்கு இல்ல. அந்த பழி அவரால ஏத்துக்கவே முடியல. சரி, இந்த சம்பவம் நடந்ததோட முடியல. பிரச்சனை இன்னும் தீவிரமாகுது. அந்த இன்ஃப்ளூயன்சர் தீபக் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவை வெளியிடுறாங்க. அப்படியா? அதான் விஷயத்தை இன்னும் சிக்கலாக்குத. ஆமா, அந்த 2வது வீடியோல அவங்க தன்னுடைய செயலை நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு மனநல சிக்கல்கள் இருக்கு. ஓ, எனக்கு முன்னாடி பஸ்ல இருந்த இன்னொரு பொண்ணையும் அவர் இதே மாதிரி தொந்தரவு செஞ்சார். அத பார்த்துட்டு தான் நான் உஷாராகி அவர் பக்கத்துல போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு ஒரு புது கதையை சொல்றாங்க. அது மட்டுமா? நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சும் அவர் தைரியமா இந்த தப்ப செஞ்சார். இது மாதிரி ஆட்களுக்கு சமூகம் பயத்தை காட்டணும், அப்பதான் திருந்துவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நில்லுங்க, அதுல இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. தீபக்கு ஆதரவா கமெண்ட் போட்டவங்கள பார்த்து அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கறத விட அவருக்கு சப்போர்ட் பண்ற இவங்களுக்கு தான் முதல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நடந்த தப்புக்கு அந்த வீடியோவை சாட்சின்னும் தீபக் தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அவர் இறந்து போவார்னு நான் நினைக்கல, ஆனா அவர் செஞ்சது தப்புதான் அப்படின்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க. ஆனா தீபக்கோட நண்பர்கள் சொல்ற வாதம் இதுக்கு நேர் எதிரா இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, சொல்லுங்க. சரி, அந்த வீடியோவே திரும்பவும் நல்லா பாருங்க. தீபக் ஒரு செகண்ட் கூட அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கல. அவர் பாட்டுக்கு நேரா பார்த்துட்டு இறங்கறதுக்கு முயற்சி பண்றார். ஆனா அந்த பெண் தான் அவர் முன்னாடியும் பின்னாடியும் நகர்ந்துகிட்டே இருக்காங்க. கூட்டமான பஸ்ல இது ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்காக ஒருத்தரை இப்படி குற்றவாளியாக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இங்கதான் ஒரு பெரிய தர்க்க ரீதியான முரண்பாடு, ஒரு லாஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன் வருது. ஆமா, ஒரு சின்ன அவமானத்துக்கே பயந்து தப்பான பழி தான் மேல விழுந்துருச்சேன்னு உயிரை மாயச்சிக்கிற அளவுக்கு மன உறுதி இல்லாத ஒரு மனுஷன். ஒருத்தங்க தன்னை செல்போன்ல வீடியோ எடுக்கறாங்கன்னு தெரிஞ்சும் அதே தப்ப செய்யற அளவுக்கு தைரியசாலியா இருப்பாரா? அதுதான், இந்த 2 குணாதிசயமும் ஒரே மனுஷன் கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கா? இதுதான் இந்த வழக்குல பதிலில்லாத ஒரு மைய கேள்வி. ஆமா, இது கொஞ்சம் கூட லாஜிக்கா செட் ஆகல. ஒன்னு அவர் ரொம்ப தைரியமான குற்றவாளியா இருக்கணும், இல்லனா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள நிரபராதியா இருக்கணும். ரெண்டுமாவும் இருக்க வாய்ப்பில்ல. சரிதான். இந்த ஒரு சம்பவம் நம்ம ஒரு பெரிய விவாதத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. சோஷியல் மீடியால நீதி தேடுறது சரியான விஷயம்தானா? ஒரு ஆதாரம் சொல்ற மாதிரி சோஷியல் மீடியா ஒரு கொரில்லா நீதிங்கன்ற மாதிரி செயல்படுது. கொரில்லா நீதிமன்றம் அதென்ன? கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது எந்த சட்டதிட்டங்களும் விதிகளும் இல்லாத ஒரு நீதிமன்றம். அங்க யார் வேணாலும் நீதிபதியா இருக்கலாம், யார் வேணாலும் தீர்ப்பு சொல்லலாம். பெரும்பாலும் உணர்ச்சிகளோட அடிப்படையில தான் தீர்ப்புகள் வரும். ஆதாரங்களோ சாட்சியங்களோ அங்க முக்கியம் கிடையாது. கரெக்ட். அதோட எதிர்வினைகளை நம்மால கணிக்கவே முடியாது. சில சமயம் நமக்கு ஆதரவா பேசும், ஆனா அடுத்த நிமிஷமே நம்ம மேல பாஞ்சு நம்மள குற்றவாளியாக்கிடும். உண்மை எது பொய் எதுன்னு பிரிச்சு பார்க்க அதுக்கு நேரமோ பொறுமையோ கிடையாது. ஒரு பிரபலமான மேற்கோள் இருக்கு. ஒரு கதைக்கு எப்பவும் 3 பக்கங்கள் உண்டு. உங்க பக்கம், எதிராளியோட பக்கம், பின்ன உண்மை. ஆமா, ஒரு நிஜமான நீதிமன்றத்தோட வேலையே பல சாட்சிகளையும் ஆதாரங்களையும் வச்சு 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறது தான். அதுக்கு ரொம்ப காலம் தேவைப்படும். ஆனா சோஷியல் மீடியா இந்த மொத்த நடைமுறையையும் தலைகீழா மாத்துது. இந்தியாவோட அடிப்படை சட்டக் கொள்கையே குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் நிரபராதி என்பதுதான். ஆமா, ஒரு கோர்ட் ஒருத்தரை குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்ற வரைக்கும் அவர் ஒரு நிரபராதி தான். இது நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற ஒரு அடிப்படை பாதுகாப்பு. சரியா சொன்னீங்க. ஆனா சோஷியல் மீடியால அதுதான் நடக்குது. ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட அடுத்த நொடியே அந்த நபர் குற்றவாளியா அறிவிக்கப்படுறார். தீர்ப்பு உடனே வழங்கப்படுது. ஆமா, மக்கள் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்கள்ல தீர்ப்பா எழுதிடுறாங்க. தீபக் விஷயத்துல அவருக்கு தன் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல. அப்போ இந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நாம இதிலிருந்து என்ன கத்துக்கணும்? இது ஒரு பெரிய கேள்வி. உண்மைதான். இந்த உலகம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல. சோஷியல் மீடியாங்கிறது எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாத ஒரு பரந்த வெளி. யார் வேணும்னாலும் ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு யார் மேல வேணும்னாலும் என்ன அவதூறு வேணும்னாலும் பேசலாம். நீங்க எந்த தவறும் செய்யாம உங்க வேலைய பார்த்துட்டு சாதாரணமா ஒரு பஸ்ல பயணம் செஞ்சா கூட நீங்க அடுத்தவங்களோட கண்டென்ட்டா மாற வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்னத்த யதார்த்தம். ஆமா, இதுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை சொல்லப்பட்டிருக்கு. அது பார்க்க கொஞ்சம் கடினமா இருந்தாலும் அதுதான் உண்மைன்னு தோணுது. என்னது? தோலை தடிமனாக்கிக் கொள்ளுங்கள். grow a thick skin.
அதாவது யார் என்ன சொன்னாலும் அத மனசுக்குள்ள எடுத்துக்காத அளவுக்கு மனதை திடப்படுத்திக்கணும். இது இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான ஒரு அடிப்படை தகுதி ஆயிடுச்சு. ஆனா இத நாம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இது ஆன்லைன்ல வர்ற துன்புறுத்தலையும் அவதூறுகளையும் ஏத்துக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இல்ல, அது நாம ஒருபோதும் நியாயப்படுத்தக்கூடாது. ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் உலகின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மனரீதியா நாம தயார்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம். நம்மை சுற்றி முட்கள் இருக்கத்தான் போகுது, அந்த முட்கள் நம்மள குத்தத்தான் போகுது. ஆமா. ஆனா அது நம்ம இதயத்துக்குள்ள ஆழமா போய் காயப்படுத்தாதபடி ஒரு கவசம் மாதிரி நாம பாதுகாத்துக்கணும். இதுக்கு என்ன வழி? அதுக்கு வழி நம்மளோட உண்மையான உலகத்துல இருக்கிற உறவுகளை பலப்படுத்திக்கிறது தான். தீபக்குக்கு அவரோட முதலாளி ஆதரவா இருந்த மாதிரி நமக்குன்னு சில பேர் வேணும். உலகமே உன்னை தப்பா சொன்னாலும் நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொல்ற நண்பர்களோ குடும்பத்தினரோ இருந்தா எவ்வளவு பெரிய ஆன்லைன் புயலையும் நம்மால தாங்கிக்க முடியும். அந்த ஆதரவு தான் உண்மையான கவசம். ரொம்ப சரியா சொன்னீங்க. மிக முக்கியமா நம்ம நண்பர்களோ உறவினர்களோ யாராவது இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறத நம்ம பார்த்தா அவங்க கிட்ட தயவு செஞ்சு பேசுங்க. நான் இருக்கேன், கவலைப்படாதன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். இங்க அவங்க கூட பேசுற அந்த 10 நிமிஷம் உரையாடல் ஒரு உயிரை காப்பாட்டலாம். மீண்டும் ஒரு தீபக் உருவாகக்கூடாது. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு வைரல் குற்றச்சாட்டு, சோஷியல் மீடியாவோட உடனடி தீர்ப்பு, அப்புறம் தன் தரப்பு உண்மையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கூட மறுக்கப்பட்ட ஒருத்தரோட மரணம். இந்த சம்பவம் ஆன்லைன்ல நாம செய்யற சின்ன சின்ன செயல்களுக்கும் நிஜ உலகத்துல அது ஏற்படுத்துற பயங்கரமான விளைவுகளுக்கும் மத்தியில இருக்கிற ஆபத்தான தொடர்பு நமக்கு மறுபடியும் நினைவூட்டுது. ஆமா, ஸ்கிரீன்ல நாம டைப் பண்ற வார்த்தைகளுக்கு நிஜ உலகத்துல ஒரு உயிரோட விலை இருக்குங்கிறத நாம எப்பவும் மறக்கக்கூடாது. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஒரு லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் அழுத்தி அடுத்தவங்க மேல தீர்ப்பு சொல்ற அவசரத்துல அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உண்மையால மனுஷனை, அவரோட வலிய, அவரோட குடும்பத்தை நாம மறந்துடுறோமா? இந்த டிஜிட்டல் கும்பல் அடுத்த பரபரப்பான செய்திக்கு நகர்ந்து போனதுக்கப்புறம் சிதைஞ்சு போன அந்த நிஜ உலக வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு? யோசிச்சு பாருங்க.